நந்தினி அது யார் நந்தினி? யார் மேம்? ஒரு பையன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போடா. ஏக்கு இப்போ அவங்கள பற்றி கேட்குங்க? உங்கள் ஊர் தானே, அந்த பையன் உன்கிட்ட கேட்டா நான் நீ பண்ணி கொடுக்க முடியாது, அதான் கேட்டேன் என்ன பிரச்சனை. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேம். இது என்ன விஷயமா? ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிட்டோ அந்த பையனை சொன்னது? அது பிரச்சனையா என்ன? அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ கேள்வியா? சொல்லு சொல்லணும். அந்த பையன் நல்லா இருக்காங்களா? ஆள் பார்க்க அழகாக தான் இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சுங்கல்ல அந்த பையனை? கல்யாணம் ஆன பிறகு சொன்னான். உனக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு தான் சொன்னாங்க என்ன லவ் பண்ணுறது. கல்யாணத்து அன்னைக்கு. கல்யாணத்து அன்னைக்கா? உங்கள் ஹஸ்பண்ட் தெரியுமா அப்படி? அதான் சட்டையோ. பையனை பார்த்தா அப்படி தெரியாது தெரியுமா? அப்பாவே பையன் மாதிரிலாம் இருக்கான். ஆனால் கொஞ்சம் விவரமான பையன் தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் சொல்கிற பையன் மாதிரி தெரியலையே. பார்க்க ஆள் டீசெண்டாக இருக்கான் தெரியுமா? அப்படியே ரொம்ப நல்ல பையனாக தெரியுதா? ஆமாம், பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நல்லா வேலை பார்க்குற பையன் மாதிரி தான் தெரியுது. டீசெண்டான அது மாதிரி தெரியுது. ஆனால் உன்கிட்ட கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து சொல்லியிருக்கான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்னத பையனுக்கு? உன் ஹஸ்பண்டை சொல்லிட்டியோ? என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலை, அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன்? நானும் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏய் நந்தினி, என்ன சொல்கிற நீ? தப்பாக நினைக்காதீங்க நீங்கள். அந்த மாதிரி பொண்ணுலாம் நான் கிடையாது. நான் அவங்கள லவ் பண்ணுறேன் இப்பவும் லவ் பண்ணுறிய அந்த பையனை? ஆமாம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணலையே. நான் 12th லவ் பண்ணுறேன் அவங்கள. உங்கள் ஹஸ்பண்ட் தெரியுமா? ஏன் நந்தினி இப்படி ஏமாத்துற அந்த பையனை? பாவலாம் ஹஸ்பண்ட். யார்? என் ஹஸ்பண்ட் பாவம். ஏன் மேடம் டென்ஷன் படுத்தாதீங்க. உன் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா? மேடம் அப்படி பேசாதீங்க மேடம். என் மாமா அப்படிலாம் கிடையாது. என் மாமா என்ன மட்டும் தான் லவ் பண்ணும். அப்புறம் நீ இந்த பையனை லவ் பண்ணுறாங்க இப்போவும்? ஏன் நந்தினி? என்ன மேடம், என்ன லவ் பண்ணுறவங்கள தான் நான் லவ் பண்ண முடியும். எனக்கு ஒன்றுமே புரியல. உன் ஹஸ்பண்ட் ஒன்றை லவ் பண்ணுறாருங்க, நீ இந்த பையனை லவ் பண்ணுறாங்க, இந்த பையனை ஒன்றை லவ் பண்ணுறாங்க. என்ன தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? வந்துட்டு போகிறாங்களா? அது யார் நினச்சிங்க? லவ் பண்ணானான்னு கேட்டேன். ஆமாம், லவ் பண்ணுற பையன் என்ன, நீனே இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் வேறு யாரும் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன்? என் மாமா என்ன மட்டும் தான் லவ் பண்ணுன்னு சொன்னேன். வேறு இவங்களும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்ல, ரெண்டும் ஒன்று தான். உங்கள் என் ஹஸ்பண்ட் மேம். வந்துட்டு போனது வேறு யாரும் இல்லை, என் மாமா தான். ஏய், என்ன சொல்கிறேன் நந்தினி? இது உன் ஹஸ்பண்டா? என்னாச்சு எப்படி தெரியலையா? நீ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தரும் வரலல்ல. முதல்ல உங்கள் அண்ணா தானே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். பார்த்ததுடா அதான். அவங்க மும்பையில் தானே வேலை பார்க்குறாங்கண்ணா? ஆமாம், மும்பையில் தான் வேலை பார்க்குறாங்க. வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. அப்போ அவங்களே கொண்டு விட சொல்லிக்கலாம்ல. வீட்டில் இருந்தால் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களே எனக்கு முன்னாடி கிளம்பி கூட்டி கொண்டு விட்டுருவாங்க. நான் வர வரைக்கும் வீட்டில் இல்லை, வரல. அவங்க டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்களா என்னமோ தெரில. வர்றது எனக்கு தெரியாது. நல்லா தெரியுமா, மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, கேப்லாம் வச்சுருந்தாங்க. அது வாஷ் பண்ணானா? என் மாமா குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் என் மாமா தான்ட்டு. நான் அதனால தான் அவங்கள திரும்பியே பார்க்கல, குனிஞ்சே இருந்தேன். வேறு யாருன்னா இங்கேயே நின்று பதில் பேசிகிட்டு இருப்பாங்களா? மாமா தான். அப்புறம் ஏன் நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு பேச மாட்டேன்ட்ட? இது ஒரு சின்ன ஃபைட்டு, அதனால் பேசிட மாட்டேன். பாவம்லாம், அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. நீ மாற்ற கூட பார்க்க மாட்டேங்க. பார்த்து ஒரு வாரத்தை பேசியிருக்கலாம்ல. அது பேசிக்கலாம், விடுங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். எதுக்கு மாஸ்க்லாம் போட்டு வந்திருக்காங்க? அப்போ டேரெக்டாக வந்து பேசிக்கலாமே அவன்கிட்ட. சர்ப்ரைஸாக என்னை வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருப்பாங்க. டேரெக்டாக வந்தால் நான் பார்த்துருவோம்ல. எனக்கே தெரியாமல் என்னை பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். முந்தி இப்படி தான் வந்து சர்ப்ரைஸாக பார்த்துட்டு போவாங்க காலேஜில் படிக்கும்போது. அதே போல் இப்போ வந்துட்டு போயிருக்காங்க. அது எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சி வந்திருப்பாங்க. சரி, ஒரு கால் பண்ணிட்டு பேசன்னு கூப்பிட்டு. வேலை இருக்கலாம், வீட்டில் போய் பேசிக்கிறேன். போவாது, என்கிட்ட பேசாமல் போவாது. இங்கே தான் எங்கேயே நின்று என்ன பார்த்துட்ருக்கோம். மேடம், நாமளே யார் பேர் போட்டிருக்கேன்? எங்கள் அத்தை பேரையா? இல்லை, நந்தினி தான் கொடுத்துருக்கு. அப்போ இது உன் பேர் தானே? நான் இருக்கும்ல, அப்புறம் எப்படி எங்கள் அத்தை பேரை கொடுக்கும்? இது என் பேரை சொல்லக்கூடாது, அவங்கன்னு கண்டுபிடிச்சிடுன்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க எங்கள் அத்தை பேர். தம்பி என்ன வேலை பார்க்கலாம்? மாமா ஐடியில் வேலை பார்க்க. ஓ அப்படியா? இப்படி ஸ்கூட்டி எடுத்து கேட்க வேண்டியதுன்னா தம்பிட்ட. அதான் சண்டையே மாமாவுக்கு எனக்கும். நான் ஸ்கூட்டியில் போவேன்னே, மாமா நீ தனியாக போயிட்டு வந்துட மாட்டேன், சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அண்ணன் கிட்டே ஸ்கூட்டி எடுத்தாருன்னு தான் சொல்லிட்டாங்க. பார்ப்போம். ஏன் அப்போதே சொல்லியிருந்தா நானாட்ட தம்பிகிட்ட பேசியிருப்போம்ல. வந்துட்டாங்களா? சண்டை விட சாயந்தரம் கூப்பிட வந்து நிற்க பாருங்க, அப்போ பேசுங்க. பரவாயில்ல, நல்ல தம்பி தான். ரொம்ப நல்ல தம்பி தான். சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போங்க. சரி நன்றி. மேடம், நீங்கள் பஸ்ஸுக்கு போங்க. தம்பி கூப்பிட வருவான்னு சொன்னால் வரல? வந்துடுவாங்க, ஆனால் தூங்கிட்டாங்களா என்னமோ தெரியலையே. ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்காட்டு வருவாங்க. அப்பா அண்ணனுக்கு வருவாம்மா. அப்புறம் எங்கள் பாரு, பஸ்ஸு நிற்கும் தெரியுது, வேனுக்கே முன்னாடி கொண்டு காரை விடுதான் பாரு. ரொம்ப துமுறு இந்த பையனோட. சத்திய வைப்போங்க, அம்மா தும்புற பாரு, திரும்பி பார்க்கலாம் பாரு.
ஒரு இடி இடிச்சிருமா பாப்பா அவங்க அம்மே சும்மாவே இந்த பாடு நீ இதில் நடக்க முடியாமல் கிடந்தா நவ தான் என்னையும் ஒரு வழி படுத்துருவா. எதுவுமே சொல்ல முடியாதுல மேடம், சொன்னால் வேறு மாதிரி யோசிக்கானுங்க. ஏன் அங்கே திரும்பி பாரு, தம்பி தான் வந்திருக்கான். தம்பின்னு தெரியாமல் திட்டானே. சரி இப்போ தம்பி வந்துட்டான், நான் கிளம்பு. நான் பஸ்ஸில் போயிட்டேன். வர்ற மாதிரி ஐடியா இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மைக்கு. அப்போ நம்ம போய் கூப்பிட்டு தான் வருவோம் உங்களுக்கு. உனக்கு பார்க்கலையே இன்னும் உன்னை பார்த்தோன்னே வந்துடுவாளே எப்படியும். சரி நம்ம இறங்கி ஷாக் கொடுத்துருமா. நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினச்சிருக்காளோ. சீட்டில் இருந்துக்கேன், இப்போ இறங்கிட்டு தூக்குதேன். பிரியாமா நீமா வந்திருக்க? பத்தியா பாப்பா, உனைய கணக்கு தெரியுது, இன்னும் வச்சிருக்க என்னைய கணக்கு தெரியல போகுது. ஒரு மனுஷன் 1 மாதம் கழிச்சு வந்திருக்கானே, எப்படி இருக்கான் என்ன ஏதும் கேட்கலான்னு பாரு. துமுறு பிடிச்சிவா, இவ்வளோ பேரும் மெனக்கிட்ட நான் கூப்பிட வந்திருக்கேன். நம்ம பாட்டுக்கு வீட்டில் படுத்து தூங்கியிருக்கேன். என்ன பாப்பா, என்ன நீ வரட்டும் பஸ்ஸில் அப்படி. மேடம் இதான் என் பொண்ணு. ஓ அப்படியா, க்யூட்டாக இருக்கல பொண்ணு. வந்து நீ ஒன்னே மாதிரி இருக்கலாம் பொண்ணு. ஆமாம் ஆமாம். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மேடம், எப்படி இருக்கீங்க? மார்னிங் வந்தது நீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் போன பிறகு தான் தெரியும் அது நீங்கன்னு. தப்பாக எடுத்துக்காது தம்பி. புரியலையே மார்னிங்கா? புரியல என்ன சொல்கிறீங்கன்னு. மார்னிங் நீ பேங்க் வந்தால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க? தம்பி நீ தான் காலையில் பேங்க் வந்தேன்னு தெரியும், ஆனால் ரிட்டன் நீ போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது நீன்னுட்டு. தப்பாக எடுத்துக்காது என்ன. இதே மாதிரி வேறு யாரையும் பார்த்தீங்களா என்ன? அது நீ தான் சொல்லிட்ட தம்பி. யார் சொன்னா? நானா? இந்த சீன் போட்டுருவாங்க. அப்படியா? நான் தான் வந்து கன்ஃபார்மாக தெரியுமாம்மா? நான் ரிட்டன் வந்தப்பறம் தான் தெரிஞ்சுதான் நான். இல்லை இல்லை, உன் குரலை வச்சே கண்டுபிடிச்சேன்னு தான் சொன்னான். அதனால தான் குனிஞ்சே பதில் பேசுனேன்னு சொன்னேன், நிமிர்ந்து பார்க்கலான்னு சொன்னேன். அதான் உனக்கு அப்படி பதில் சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்போது நல்லா தெரிஞ்சவங்கனா தான் முகத்தை பார்த்து பதில் சொல்லுவீங்க போல. அப்படியா? அப்படியா அவங்க பேங்கில் எப்படி ரூல்ஸ் போடுறீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை தம்பி. அப்படி தான் போல நினச்சேன். அப்போவே சொன்னேன், இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல நான் பேசியிருக்கேன்ட்டு. ஈவினிங் வருவீங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் வரலன்னா வரமாட்டீங்கன்னு நினச்சேன். அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க போல், மறக்கல போல எதையும். கிளம்புனேன் அந்நேரம் பாப்பா ஒரே அழுத, விட்டுட்டு போகிறேன் ஊருக்கு போகிறேன்னு நினப்பில் அழுதுட்டா. அதான் அவளை ரெடி பண்ணி கூட்டதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் பஸ்ஸில் போகணுமா? ஆமாம் ஆமாம், எனக்கு பஸ் இருக்கு, நான் இப்போ போயிடுவேன். அது எடுக்க நேரம் அவனை தான் வெளியே நின்றுட்டுருக்கேன். நான் இப்போ கிளம்பிடுறேன். பஸ்ஸு கிளம்புங்களா? பஸ்ஸுக்கு முன்னாடி வண்டி விட்ருக்கேன், போயிடலான்ட்டு. வெளியே நின்றுட்டு இருந்தால் என்ன இருப்பாங்க, யாருன்னா கிளம்பலாம்ல. சரி தம்பி போயிட்டு வாங்க, ரெண்டு போயிட்டு வானே, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். இடம் போயிட்டாங்களா? போமா வா. நான் பஸ்ஸில் தான் வருவேன்டா, யார் கூட வர சொன்னேன்? ஓ அப்படியா, தெரியாமலா போச்சு. வந்துட்டேன்னா என்ன பண்ணலாம்? மேடம்ட்டு இப்போ யாரும் சொன்னாங்களா கூப்பிட வருவாங்கண்ணா? அது எதுக்கு? ஓ வேறு யாரோ கூப்பிட வராங்களோ, அதான் வெயிட் பண்ணுறீங்களா? சரி 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 பாப்பா நம்ம போவோமா? சரி வந்தது வந்தாச்சு, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாச்சும் வேணா வாங்கிட்டு போமா உனக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எப்படிமாக்கு என்ன வேணும் சாப்பிட? வரீங்களா? போமா. தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு வேணும் பாப்பா, வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. ரேமா நெல்லு வரியா மாட்டா வரியா வா. என்னாச்சுடி வர மாட்டேக்கேன்? வரக்குள்ள தான் பார்த்தேன்னா வந்திருக்குமே. என்னடி எதுக்கு? அதான் வரல என் பிள்ளை. 1 மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கவும் வரல, ஃபோனும் பண்ணல. அவங்கக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு என்ன இப்போ கூட தானே இருக்கேனா, என்கிட்ட வர மாட்டேக்கேன்னு? அது என் பிள்ளைக்கு தெரியும். என் பிள்ளையை நான் பார்த்தேன்னா பார்க்கலையா இருந்து யாரும் விளக்கம் கொடுக்காங்க. இப்போ யாரை இப்போ கூப்பிட வந்தாங்களாமா? ம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யார் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா என்கிட்ட? என் பொண்ணுக்கிட்ட அவங்கள தான் கூப்பிட வந்தோம். நாங்களாம் டெய்லி வந்துட்டு நாங்களே தான் போயிட்டு வந்தோம், யாரையும் கூப்பிட வர சொல்லியே. பஸ் ஸ்டாண்டு பஸ் எடுக்க போய் சத்தம் போடுவாங்க, ஏர் போவோம். வேறு 2 நிமிஷம் தானே, அதான் அப்படி போயிடலான்ட்டு தான் ஓரமாக நிப்பாட்டிட்டு வரல. வா. நீ அப்போ தூங்கவே இல்லையாடி மத்தியானம்? தூங்க தான் போட்டா, நான் போய் பார்த்தோம்னா இருந்தாலும் முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் தூங்கணும் பண்ணிட்டா. இப்போ கொஞ்ச நேரம் படுத்தோம், தூங்குற மாதிரி தெரில. இப்போ டைம் ஆகிடுச்சு கூப்பிட வரணுன்னு தான், அதனால் நான் கிளம்பி வந்தேன். அவள் படுக்க முடியன்ட்டா, ஒரே அழுவே. அந்த தான் அவளே கிளம்பி கூப்பிட்டுருந்தோம். என்னாச்சு, ஏக்கு தூங்கல? இன்னைக்கு ஏன் தூங்கன்னு தெரியலையா? சரி போகும்போது பேசிக்கலாம், கிளம்பு. சத்தம் போடப்படுறானே. நான் யார்ட்டையும் பேச விரும்பலை. அப்போ இவ்வளோ தெரியாது யார்கிட்ட பேசுனேன்? நான் என் பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், யார்ட்டையும் நான் பேசலை, யார்ட்டையும் கொஷின் கேட்கல. சரி வீட்டில் போய் பேசிக்கலாம் வா. பாப்பா ட்ரெஸ்ஸை மாத்திரானே பாப்பா? ஏன்னாச்சு? ட்ரெஸ் போட்டேன்னா இப்போ ஒரு மாதிரி இல்லையா அது? சரி கொஞ்ச நேரம் இருக்கிற தூங்கும்போது மாற்றிக்கலாம். சரிங்க வா உட்காருவா. பாப்பா விளாண்டுட்டு பிறவா, நான் அத்தை ரூமில் இருக்கேன். ஏக்கு இப்போ பெரிய ரூம் கூப்பிட்றேன். பாப்பா வயிறு பசிக்கேன், பால் தந்துட்டு போட்டேன். இப்போ தான் எடுத்து சாப்பிட்டா இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை உட்காருங்க, நீ எங்கே போகிற? நான் இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்திருக்கலாம். ஆனால் நீ வந்தோடனே ரூமில் தானே கொடுத்துருப்பேன், நைட் தானே போய் பேசுவேன். நான் அங்கேருந்து வந்திருக்கேன்டி, ஒன்று பக்கத்தில் வந்திருக்கேன். என்கிட்ட உட்காந்து பேசாமல் நீ எங்கே போகிறேன்? அவட்ட தான் கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லு. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், நீ எங்கே போகிற?
நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாப்பா. யாரையும் என்கிட்ட கொஷின் கேட்க சொல்லாத. சரி வா, என் மேலே கோவமாக இருக்கேன். வா உட்கார் வா. வா ஏன் நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே பண்ண எல்லோரும் என்ன நினைப்பாவ? யோசிக்க மாட்டியா? சரி நான் இங்கேயே இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதம் வச்சு நீ தாண்டி வந்திருக்கேன். நீ வீட்லேயும் இல்லை, இப்போ தானே வேலை விட்டு வந்திருக்கேன். பேசாமல் அங்கே போய் இருந்தேன்னா என்ன நினைப்பாவ எல்லோரும்? வீட்டில் யாருக்கும் தெரியாது. தெரிய வைக்காமல் இருந்தால் நல்லது. யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் நான் ப்ரேயர் ரூமுக்கு போகிறேன். சரி அது நீ ஃபோன் எடுக்கலாம் கோவத்தில் சத்த போட்டேன். அதுக்காக நான் தான் வந்துட்டேன்லாம். நான் தாண்டி வந்திருக்கேன் உன்னை பார்க்க. அப்புறம் பேசுறதுக்கு என்ன? வா. யாருக்கிட்டையும் எனக்கு பேச விருப்பம் இல்லை. யார் கேட்குறதுக்கு எனக்கு பதில் சொல்லவும் விருப்பம் இல்லை. யாரும் என்கிட்ட கொஷின் கேட்காம இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரிடி, சாரி வா. அடி வேணாலும் அடிச்சுக்கோ, போதுமா? வா பேசுவோம். யாருக்கிட்டையும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். விருப்பமும் இல்லை. ஆனால் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன கோவம்? அதை எடுத்து சொல்லு. என்ன திட்டினு கோவமா? யாரும் திட்டுறாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? அதனால் எனக்கு என்ன வருத்தம், எனக்கு என்ன கோவம்? இப்போ நான் அத்தை ரூமுக்கு போகிறேன். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் இந்த ரூமில் இரு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ. நான் போச்சு வந்ததுக்கப்புறம் போகணும். இல்லை எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னா நீ கிளம்பலாம். உட்காரு. எதுக்கு அங்கே தள்ளி உட்காந்துருக்கேன்? எங்கே இருந்தா என்ன? இந்த ரூமில் தானே இருக்கேன். சீக்கிரம் கொஷின் கேளுங்க. அப்படியே திரும்ப இருந்து பேச முடியல, கழுத்து விடுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்? வா பக்கத்தில் வா. யார் பக்கத்துலையும் வர எனக்கு விருப்பம் இல்லை. சரி கொஞ்சம் முன்னாடி தள்ளியாட்டு வாயேன். சொல்லு ஏக்கோ என் மேலே. நான் யார் மனையும் கோவப்படலை, போதுமா? சரி எப்படிமா இருக்கேன்? வேறு ஏதாச்சும் கொஷின் கேட்கணும் கேளுங்க. நீ எனக்கு என்கிட்ட என்ன சொன்ன? டேரெக்டாக என்கிட்ட கோவப்படுங்க, என்ன கோவமாக இருந்தால் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அப்புறம் நீ என்கிட்ட இப்போ சொல்லணுமா சொல்லணுமா? கோவம் இல்லைன்னா பதில் சொல்லிட்டேனே. கோவம் இருந்தால் தானே நேரடியே சொல்ல முடியும். சரி கோவம் இல்லைன்னா அப்போ என் முன்னாடி என்ன செஞ்சிருப்பானே வந்த உடனே? இப்படின்னு நடந்துக்கிட மாட்டேறா? நான் ஒன்று சொல்லட்டா கோவப்படக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்கணும். ஏன்டையும் கேட்குங்க. நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ நீ யார்? தெரியல எனக்கு. ஒரு மாதம் கழிச்சு வந்திருக்குண்ணே. ஒரு வார்த்தை நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டியாடி? எப்போ வந்தேன்னு கேட்டியா? கேட்குறதுக்கு தான் நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல. பிறகு என்ன நான் கேட்கலன்னா என்ன? நான் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? நான் பார்க்க தாண்டி இவ்வளோ தூரம் வந்தேன். நீ கூட வந்து எனக்கு கஷ்டப்படுத்துறியா? நான் யாரையும் கஷ்டப்படுத்துகிறேன். நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். ஒன்றும் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கேட்கலாம், இல்லை சொந்தமாக இருந்தால் கேட்கலாம். சும்மா எல்லோரும் கேட்க முடியாதுல்ல. அது அப்போ நான் வந்தது உனக்கு பிடிக்கல நந்தினி? இதெல்லாம் என்ன கொஷின்? யார் வந்தால் என்ன வராட்டா என்ன? எனக்கு பிடிக்கணும் பிடிக்கலன்னு என்ன இருக்குது? அவங்க வீட்டுக்கு அவங்க எதுவும் வேலையாக வருவாங்க போவாங்க. அதை போய் நம்ம எதுவும் சொல்ல முடியுமா? சமாளிக்காத நந்தினி. நான் கேட்டதுக்கு எஸ்ஆர் நான் மட்டும் சொல்ல நந்தினி. வேறு எந்த விளக்கமும் நீ கொடுக்காண்டா. நான் வந்ததில் உனக்கு விருப்பமா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சந்தோஷமா இல்லையா? இந்த கொஷினே எனக்கு சரியானு தெரியலை. ஏன்னா எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு எனக்கு என்ன சந்தோஷம்? நான் என்ன விருப்பமா இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் எதுக்காக வந்தேன்? ஒன்றும் பார்க்க தான் வந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. என்ன? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? நான் யார் உங்களுக்கு? என்ன யார் பார்க்க வர சொன்ன உங்களை? யாரும் சொல்லலை, நான் தான் பார்க்கணும் போல இருந்தது, தான் வந்தேன். அதான் கேட்கேன், என்ன ஏன் பார்க்கணும்னு தோணுது? என்னையே பார்க்க வந்தீங்க? நந்தினி கோவப்படுத்த நந்தினி. ஏன் இப்படி பேசுகிற? நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? ஏன் முன்னாடி தானடி நீ? ஒன்று மட்டும் தெரியுது, பிரியாக்கு அப்பான்னு மட்டும் தெரியும். நந்தினி கஷ்டப்படுத்த நந்தினி, சொன்னா கேளு. நாங்கள் இருக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் இருக்க சொன்னீங்க. ஏன்டி கஷ்டப்படுத்தாடி? சொன்ன கேளு. நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை. எல்லா கொஸ்டின் கேட்டாச்சா? சரி இப்போ நான் உன்கிட்ட வந்து எதுவும் பேச மாட்டேன், சரியா? உனக்கு தோணுச்சுல என்கிட்ட வந்து பேச. நான் உன்னை எவ்வளோ ஆசையாக பார்க்க வந்தேன். நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, என்னால் அங்கே இருக்க முடியலடி. சரி விடு, ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. கேளுங்க. என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். என் நம்பர் தேவையில்லைன்னு தானே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிறகு நானும் பிளாக் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே. கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான். கோவத்தில் 2 நாள் வச்சுருந்தி, அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். 2 நாளாக கால் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏன் பண்ணல? 2 நாள் பண்ணி பார்த்தேன், தேவையில்லன்னு தானே பிளாக்ல இருக்குது. அப்புறம் ஏன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேனே யாரையும்? அதுக்கப்புறம் பண்ணுவேன்னு பார்த்து நீ பண்ணவே இல்லை. நான் பண்ணேன், நீ என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்க. நம்மளை வேண்டான்னு தான் இருக்காங்க, அப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல அவங்கள. நம்மகிட்ட இருந்தால் அது தோணும்ல, அதுக்கு தான். சரி பேசுவே என்ன? பேசுடி.
அன்னைக்கு பேசின வார்த்தையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திரும்பவும் அதை ஞாபகப்படுத்த விரும்பலை. என்ன தான் யார் தேவையில்ல தேடி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. தெரியலாண்டி கோவத்தில் பேசுறது. அப்புறம் ஏன் நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், எல்லோரும் இருக்கும்போது எப்படி கேஷுவலாக நடக்கணும் அப்படின்னு நடந்து போய் அவ்வளோதான். பேசுடி, பைத்தியம் இருக்கவன்ட்ட பேசாமல் என்னால் அங்கே வேலை பார்க்க முடியலடி. மைண்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. கான்சென்ட்ரேட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது தானே. என்கிட்ட வந்து சொல்லி நினச்சி அதான் கிளம்பி வந்துட்டு நீ பேச மாட்டேங்கிற. காலையில் எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன், நீ முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேன்ட்ட. சரி கோவப்படுன்னு தெரிஞ்சு தான் நான் முகத்தையாட்டு பார்க்கலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு முகத்தை மறைச்சி வச்சுட்டுல முடிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், திரும்பி வந்து பேசுகிறேன். அதுக்கு தானே அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நான் கேட்டதுக்கப்புறம் உனக்கு புரியலையா? புரியாமலாம் இல்லை, என் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதான் சொன்ன வார்த்தை கேட்கணும்ல, முகத்தில் முடிக்காதான் சொன்ன பிறகு திருப்பி திருப்பி அதை சொல்லாதடி. அது கோவத்தில் சொன்னேன், உனக்கு தெரியலாடி. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், சந்தோஷமாக இருக்க பாருங்கள். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாண்டி வந்திருக்கேன், நீ பேச மாட்டேங்க, கூட வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். சரி ஃபைனலாக கேட்க, என்கிட்ட பேச முடியுமா முடியாதா? எப்போதும் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்னு தானே சொல்லுதீங்க, அதான் கேட்டுட்ருக்கேன். இப்போ பேச மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லுது அப்படி தானே? நீ டேரக்டாக சொல்லிட வேண்டியதானே? சரி ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன். சொல்லுங்கள். ஒரு 2 நாள் நான் இருந்துட்டு போட்டுமா வந்ததுக்காக? ஆ என்கிட்ட என்ன கேள்வி? உங்கள் வீடு, நீங்கள் எவ்வளோ நாளாலும் இருக்கலாம், இதில் என்ன என்னோட பர்மிஷன்? முடிவு பண்ணி தான் இருந்திருக்கு போல. சரி ஓகே. ஏன் கேட்டேன்னா, நான் இருக்க 2 நாளும் என் கூட இந்த ரூமில் தூங்க. நான் வீட்டில் இருக்கும்போது என் கூட இந்த ரூமில் இரேன், போதும். அது நான் வேலைக்கு போக வேண்டாமா? நாளைக்கு ஒரு நாள் தானே, அடுத்து சாட்டர்டே சண்டே தானே. சாட்டர்டே உண்டா இந்த வரோம்? இல்லை. சரி ஓகே, நாளைக்கு வேலைக்கு போய்ட்டு வா. நான் சண்டே நைட்டு கிளம்புறேன். சாட்டர்டே சண்டே கூட இருப்பேன் அந்த ரூமில். நாளைக்கு நான் கொண்டு விடட்டா? நானே வந்து பிக்கப் பண்ணட்டா? வேண்டாம், நான் போயிடுறேன். எப்போதும் போல போயிட்டு எப்போதும் போல வருவேன். சரி சரி 2 நாள் வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட பேசுறியா ரூமில்? அதான் அப்போது சொல்லிட்டேன்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற என்ன? சரி இருக்கிற 2 நாளுமா இல்லை எப்போதுமே வா? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சரி என் பக்கத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போய் என்கிட்ட. அந்த மாதிரிலாம் சீப் பண்ண பொண்ணு நான் கிடையாது. நந்தினி நந்தினி, அந்தளவுக்கு என்ன வெறுத்துட்டியா நீ? இருக்கிற 2 நாள் நான் இருக்கிற டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் எங்கள் அப்பா வீட்டில் போயிருக்கேன். அது உங்கள் பர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதானே கேட்டுட்ருக்கேன், 2 நாள் என் கூட இருப்பியா அந்த ரூம்லன்னு. நீ இருக்குன்னு சொன்னேன். இப்போ இருப்பேன் இந்த ரூமில், ஆனால் பேச மாட்டேன் யார்ட்டையும். ஆனால் உங்களுக்கு எது தேவைன்னா கிழங்க நான் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய வேலையை நான் செய்கிறேன். சாரி, கோவத்தில் நம்ம தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன். சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் பேசுனீங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்படி ஒரு கோவம். அப்படி எத்தனை முறை பேசுனீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா எத்தனை தடவை பேசியாச்சு. அது நான் கால் பண்ணியும் நீ அட்டன் பண்ணி பேசாமல் இருந்த கோவம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன், என் வேண்டாலும் பேசிக்கிறேன். சரியா? அது இடத்துல நீங்கள் டென்ஷன் எடுக்க வேண்டாம். ஆனால் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. சரி என்கிட்ட பேச மாட்டேங்க 2 நாளும், என் பக்கத்தில் வந்து இருக்கவும் மாட்டேங்க. சரி நான் அப்போ கிளம்புறேன். இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். வேண்டாம், நான் கிளம்புறேன். சரியா? சந்தோஷமாக இருக்கு. நீ சந்தோஷமாக தானே இருக்க நந்தினி? அதுக்காச்சும் பதில் சொல்லு. எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். சரி அது போதும். சரிம்மா நான் கிளம்புறேன். பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு, இல்லைன்னா இருக்கட்டும். சரியா? சரியாம்மா, உனக்கு அப்போ டெய்லி கால் பண்ணுறலாம், அதேமாரி அத்தைக்கு கால் பண்ணுறேன். சரியாம்மா? பேசு. சரியா? சரியா தங்கம்? நல்லா அத்தை சொல்கிறத கேட்டுக்கிடணும். சரியாம்மா? சேட்டை பண்ணாத. அத்தை எது சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டு சமத்தாக இருந்துக்கிடணும். வரியா? அத்தைக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே அத்தை உன்னை பார்த்துக்குவான். 1 மாதம் அப்பாட்ட வந்து இருங்களேன். இல்லை உங்கள் அம்மாட்ட தான் இருப்பீங்களா? கிளம்பிட்டாமாப்பா. ஒரு 2 நாள் உங்கள் அம்மா கூட உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். முடியலடா. இருந்தால் சந்தோஷமாக இருந்துக்கிட மாட்டோமா? அதுக்காக உங்களை பார்க்காம இருக்க மாட்டேன். சரிங்களா? நீங்கள் அங்கே வந்துடுங்க. என்னடா இந்தப்போ பார்த்துருப்போங்கண்ணே. இந்த உங்கள் அம்மா வந்து பார்த்தா கஷ்டப்படுவாங்க, நானும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என் செல்ல பொண்ணா நீங்கள்? சந்தோஷம்டா, நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இருந்திருக்கீங்க, அது போதும்டா தங்க. சரி நன்றி. பாப்பல எப்படி பெரிய ரூமுக்கு கிளம்புங்க. நான் கிளம்புனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரூமுக்கு வாங்க. சரியா? அப்புறம் கிளம்புற நேரத்தில் பாப்பா அழுவா.